இது பக்கத்தில் தான் உங்களுக்கு திருவாரூர் போகிற ரோடு. ஸோ அந்த ரோடும் அகலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. சிமிலெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்ம நேராக எதுவும் இங்கே ட்ராக்ஸ் போட்டிருக்கான்னு பார்த்துருவோம். ஏன்னா நான் போன வீக் வரல. நான் இன்றைக்கே சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட இந்த ஒர்க்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அதனால நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீக் விட்டு அடுத்த வீக் பார்க்கணும். 2 வீக் வந்துட்டேன். செப்டம்பர் மாதம் அகைன் வந்திருக்கேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1:45. வாரம்னா நம்மளால் அப்டேட் பண்ண முடியலங்க. ஏன்னா நான் அங்கேருந்து போயிட்டு வரணும். அதுக்கே நான் 2 வீடியோஸ் போட்டாலே இந்த வீடியோ எதுக்கு திருப்பி ரிப்பீட் போடுறீங்கன்னு கேட்குறீங்க. எல்லாருக்கும் தெரியணும் முதல்ல. அதுக்காக தான் நான் பண்ணுறேன். அதுவும் சில பேர் திருப்பி இதே கொஸ்டின் கேட்குறீங்க. முடியல. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே தான் பாயிண்டிங் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஸோ இதுதான் பேரளம் ரயில் நிலையம். ஸோ இங்கேருந்து தான் ட்ராக் வந்து உங்களுக்கு இங்கே பிரியுது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இதுதான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்காக. அதே போல் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, பேரம் காரைக்கால் இரட்டை ரயில் பாதையானா? இல்லைங்க, சிங்கிள் ட்ரெயின் தான். அதே போல் எலக்ட்ரிஃபிகேஷனோட தான் வரப்போகுது. ஸோ எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து சைமல்டேனியஸாக நடந்துகிட்ருக்கு. அதிலும் சில பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல புதுசாக வரப்போகுது. இந்த இதை எடுத்துடுவாங்க. ஸோ அந்த ஒயர் அங்கே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கே தான் லைன் பிடிக்குது. ஸோ இங்கே பாருங்கள், சிக்னல் பாக்ஸ்லாம் அமைச்சிட்டுருக்காங்க. புது சிக்னல் பாக்ஸு. ஸ்லீப்பர்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த ஒரு லைன் வந்து இந்த லைன் வந்து நேராக உங்களுக்கு இந்த இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லைனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. அந்த 100 லூப் லைன் வந்து அந்த அடுத்த லைன் மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சொல்லுவாங்க இதே வந்து நேராக இங்கே செய்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த லைன் வந்து உங்களுக்கு இங்கே பிரியும் பாருங்கள். ஸோ அந்த சிக்னல் பாக்ஸை ஒட்டி வரும் உங்களுக்கு. ஒட்டி ஸோ நம்ம இப்போ புது லைனில் நடந்து போகிறோம். போன வாட்டி என்ன ஒர்க்ஸ் நடந்திருக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். இந்த வாட்டி என்ன ஒர்க்ஸ் போயிருக்கு நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்காக இங்கே இதை இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், அந்த நியூ லைன் அப்படியே இங்கே வந்து சேர்ற மாதிரி. ஸோ இங்கே ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் உங்களுக்கு பேரளம் ரயில் நிலையம்.
ஸோ இன்னொரு லைன் வருது பார்த்தீங்களா, இந்த லைன் அங்கே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி, 2 லைன் அங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம குட்ஸ் ஷேட்டில் இப்போ புது லைன் வருது பார்த்தீங்களா, அங்கே 2 கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்று மட்டும் உங்கள் திருவாரூர் லைனை கரெக்ட் பண்ணுற மாதிரி, மயிலாடுதுறை லைனை கரெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்கு தான் ட்ராக்ஸ் போட்டிருந்தாங்க. அங்கே போய் பார்த்துட்டு போய்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். நிப்பாட்டியிருந்தாங்க, இந்த வாட்டி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜங்ஷன் பாக்ஸும் வச்சுட்டாங்க. சிக்னல் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், ஸோ ட்ராக் ஒர்க்ஸும் பாருங்கள். ஸோ அங்கே பாருங்கள், அங்கேருந்து சிக்னல் அங்கே இருக்குது பாருங்கள் ஜங்ஷன், பேலம் ஜங்ஷனு. அங்கேருந்து பிரிஞ்சு இப்படி வருது. ஸோ அந்த சைடில் தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே சிக்னல் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு.